கன்சம்ஷன் வந்து பேசிக்காக ஆட்டோமொபைல்ல இருந்து ஃபார்மசூட்டிக்கல்ல இருந்து இந்த மாதிரி எல்லா செக்டார் எஃப்எம்சிஜி பேசிக்காக மெயினாக முக்கியமாக இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாங்கினா மட்டும்தான் அந்த கம்பெனிஸ்லாம் வளரும். இந்த கம்பெனி ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது சொல்கிறோன்னா சேல்ஸ் க்ரோத் 7%. இது லாஸ்ட் 10 years ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பக்கம் இருக்குது. லாஸ்ட் ஒரு 2-3 years வந்து 7% வரைக்கும் இருக்குது. இது ஏன் சேஃப் பெட் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் க்ரோத்தில் இருக்குது. எஃப்எம்சிஜி செக்டாரில் இவங்களோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா மிகப்பெரிய ப்ராடக்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு செக்மெண்ட்டில் எடுத்தாலும் கண்டிப்பாக இவங்களோட கம்பெனி மேனுஃபேக்சரிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. டைட்டன் ஆஸ் அ க்ரோத் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஒரு 5 years மீடியன் பிஇ பார்த்தீங்கன்னா ஒரு 80s இருக்குது. பட் இப்போவும் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஹை க்ரோத் ஸ்டாக்னும் போது வேல்யூவேஷன் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். இந்திய அரசாங்கத்தில் பதிவு பெற்ற பாதுகாப்பான நம்பிக்கையான மற்றும் விரைவான சேவை வழங்கும் யூனிடெக் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சி வாங்க விற்க மற்றும் வர்த்தகம் செய்ய அழைக்கவும் 8610138826. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது. இன்னொரு 4 months இருக்குது இந்த வருஷத்தில். இப்போ இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டில் எது போடலாம், எந்த ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பீக்கில் இருக்குது. பட் ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா பயங்கர வோலட்டைலாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன் ஆஃப் த செக்டார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கன்சம்ஷன் ஃபண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஃபார்மா அந்த மாதிரிலாம் சொன்னோம். ஸோ இது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30% ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 6 months to 8 monthsல உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். எம்எஃப்ல கண்டிப்பாக நிறைய பேர் இதை போட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 4 to 6 months அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது இன்னும் பிக்கப் ஆக போகுது அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம். கன்சம்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பணம் இருக்குது, பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ணக்கூடிய இடங்கள் எந்தெந்த செக்டார், எந்தெந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் உங்களுக்கு வளரும். ஸோ கன்சம்ஷன் வந்து பேசிக்காக ஆட்டோமொபைல்லேருந்து ஃபார்மசூட்டிக்கல்லேருந்து இந்த மாதிரி எல்லா செக்டார் எஃப்எம்சிஜி பேசிக்காக மெயினாக முக்கியமாக இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாங்கினா மட்டும்தான் அந்த கம்பெனிஸ்லாம் வளரும். ஸோ இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் 7.2% கம்பேர்ட் டு மற்ற யூஎஸ்ஓ சைனா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் வந்து கன்சம்ஷனில் அதிகமாக இருக்குது. போக போக இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இந்தியன் கன்சம்ஷன் மார்க்கெட் வந்து இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா மக்களோட பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகுது. டிஜிட்டலைசேஷன், அதாவது இ-காமர்ஸோட பெனிட்ரேஷன், எல்லா பெரிய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா தனியாக இ-காமர்ஸ் டிவிஷன், ஆன்லைன் டிவிஷன் வச்சு அது மூலமாக பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு 2% சிங்கிள் டிஜிட்டில் இருந்தாலும் அது மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லுது. முக்கியமாக எஃப்எம்சிஜி ஆர் ரிலேட்டட் செக்டர்ஸ். இன்னொன்று யூபிஐ வந்த பிறகு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நூக் அண்ட் கார்னர் ஒரு Tier 2 Tier 3 சிட்டிலையோ இல்லை கிராமத்தில் போனாலும் இப்போலாம் வந்து ஒரு ஜிபேஓ, ஃபோன்பே இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது வந்ததுனால இன்சூரன்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் மொபைல் ஆப் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டாரோட பெனிட்ரேஷனும் இதனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. நிஃப்டி கன்சம்ஷன் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் போனீங்கன்னா ஒரு 20+ கம்பெனிஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த கம்பெனி வேல்யூபிள் அப்படின்னு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் பணம் போடணும். சில செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் அப் ஆயிடுச்சு. ஆட்டோமொபைல் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ மோட்டார் கார்ப், பஜாஜ், அதுக்கப்புறம் ஏஷியர் மோட்டார்ஸ், இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ், இந்த செக்டார்ஸ்லாம் இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரன் அப் ஆகி வேல்யூவேஷன் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கரெக்ஷனோ வாலட்டாலிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு கரெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம். எந்த கம்பெனி இப்போ அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி 3 கம்பெனிஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செக்டார்ஸில் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெஸ்லே பற்றி நம்ம டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நெஸ்லே அதே லெவல் ஒரு 2400 rupees லெவலில் இருக்குது. ROEலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஒரு
100க்கு மேலே லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸாகவே கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே வந்து மோர் தென் 100 இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 2,30,000 கோடி. ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி 2,400 பக்கம் இருக்கும்னு சொல்கிறோம். இது ஓவர்டைலாக 2,300லேருந்து 2,500 வரைக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது இந்த ஸ்டாக்கோட அப்ரிசியேஷன் நம்ம எலெக்ஷன் டைமில் பார்த்தோம். போன வாரம் ஒரு 10 days முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் அப்போவும் நம்ம பார்த்தோம். இந்த கம்பெனி ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது சொல்கிறோன்னா, சேல்ஸ் க்ரோத் 7%. இது லாஸ்ட் 10 years ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பக்கம் இருக்குது. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து 7% வரைக்கும் இருக்குது. இது ஏன் சேஃப் பெட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் க்ரோத்தில் இருக்குது. எஃப்எம்சிஜி செக்டரில் மக்கள் வந்து வாங்கக்கூடிய பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ், இப்போ இந்த செரிக்ரோ, சின்ன பசங்களுக்கு பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 4 வயசு வரைக்கும் கொடுக்கக்கூடிய பொருட்கள், எந்த மெடிசன் ஷாப், மெடிக்கல் ஷாப் போனீங்கனாலும் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் மெஜாரிட்டியோட மார்க்கெட் ஷேர் இவங்க தான் வச்சுருக்காங்க, நெஸ்லே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது R&D கிட்டத்தட்ட 150 வருஷமாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேகி அண்ட் சாசஸ். நம்ம நூடுல்ஸ்னாலே நூடுல்ஸ் சொல்ல மாட்டோம், மேகி இருக்கா, மேகி சாப்பிடலாமா, இதுதான் கேட்போம். ஸோ எங்கே ஒரு ஷாப் போனாலும் மேகி பேஸ் பண்ணி ஃப்ரான்ச்சைசஸ்லாம் வந்துருச்சு. நிறைய ஷாப்ஸில் மேகி தான் முக்கியமான ஒரு ஐட்டமாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இது ஒரு முக்கியமான, இந்த ப்ராடக்ட்டும் வந்து மிகப்பெரிய க்ரோத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 16% 10 இயர்ஸில். இது வந்து நம்ம பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஃபாக என் பணம் வருமா அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த 16% ஆவரேஜ் 10 இயர்ஸ் பாருங்கள், மிகப்பெரிய க்ரோத்தை கொடுத்துருக்காங்க. நடுவில் போனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து உண்மையிலேயே ஒரு சேஃப் பெட். இப்போ வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூவேஷன் அப்படின்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூவேஷன் கம்ப்யூட் பண்ண போகிறதில்ல. பேசிக்காக அந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா பார்க்குறோம். மீடியன் பிஇ அப்படின்றது இப்போ எந்த லெவலில் பிஇ இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, இந்த விலை கொடுத்து இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்றதுக்கு ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ சொல்லுவோம். ஐ திங்க் இந்த பிஇ வந்து ஒரு 73னா மீடியன் பிஇ 80ல் இருக்குது. மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40% மார்க்கெட் ஷேர் இருக்குது. மேகி அண்ட் சாசஸ் இந்த செக்மெண்ட் வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 32% மார்க்கெட் ஷேர் இருக்குது. சாக்லேட்ஸ் வந்து ஒரு 17%, ரிமைனிங் 11% பார்த்தீங்கன்னா காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி. இவங்களோட நெஸ்லே காஃபியும் வந்து ரொம்பவே பாப்புலர் அக்ராஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டுன்னு சொல்லலாம் இன்ஸ்டன்ட் காஃபி மார்க்கெட்டில். இன்னொன்று மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி லாஸ்ட் 3 இயர்ஸாக மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அடிஷன், இந்தியாவோட ரெவென்யூ வந்து 96%, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஒரு 4% வந்து இவங்களுக்கு ரெவென்யூ கொடுத்துட்ருக்கு. ஸோ நெஸ்லேன்ற கம்பெனி இன்னமும் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? இதோட ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி போன மாதம் நினைக்கிறேன், குழந்தைங்களோட அந்த செரிக்ரோ, செரிலாக் இந்த மாதிரி இதில் வந்து சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இதனால பசங்க வந்து மறுபடியும் வாங்கி சாப்பிடக்கூடிய லெவலில் இதை வச்சுருக்காங்க அப்படின்றது. யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த சுகர் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ இது அக்ராஸ் த வேர்ல்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இவங்களோட ப்ராடக்ட்ஸில் இருந்தாலும் ஸ்டில் இவங்க R&D பண்ணுறது 150 years old கம்பெனி, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிங்க. ரெண்டாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த 2,700 rupees லெவலில் பிரேக் பண்ணல. அதாவது 2,700லேருந்து 2,200, 1,800 போய் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கே தவிர இதை தாண்டி போகலை. ஸோ யாராவது 3 இயர்ஸாக ஹோல்ட் பண்ணுறீங்க, இது ஒரு நல்ல கம்பெனி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாக எஃப்எம்சிஜியை தாண்டி மற்ற எல்லா செக்டார்ஸும் மூவ் ஆச்சு. ஸோ இப்போது அடுத்த 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெருசாக இது க்ரோ ஆகலை. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத் இருக்குது. இவங்களோட மெயின் அட்வான்டேஜாக என்னென்னா மிகப்பெரிய ப்ராடக்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு செக்மெண்ட்டில் எடுத்தாலும் கண்டிப்பாக இவங்களோட கம்பெனி மேனுஃபேக்சரிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரென், சர்ஃப் எக்ஸல், அதே மாதிரி டவ் சோப்ஸில் இல்லை டிட்டர்ஜென்ட்ஸில் எடுத்தாலும், அது இல்லாமல் சாக்லேட்ஸ், பிஸ்கெட் செக்மெண்ட், இந்த மாதிரி டீ, பெவரேஜஸ், இந்த எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் இவங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். இவங்க பெருமையாக சொல்கிற விஷயம் 90% ஹவுஸ் ஹோல்டில் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்டாவது ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோவும் மீடியன் பிஏவோட ரொம்பவே ஓரளவுக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக இல்லாத க்ரோத்தை ஒன்ஸ் கன்சம்ஷன் மார்க்கெட், இது மெயினாக இந்த ரூரல் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் எல்லாமே இருக்குது.
பட் இருந்தும் இவங்களால சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முடியாத ரீசன் என்னென்னா, இது ஒரு சேச்சுரேட்டட் மார்க்கெட். இல்லைனா இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா மக்கள் வந்து அதிகமாக வாங்கி கன்சியூம் பண்ணணும். ஒரு டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், பெப்சோடன்ட் இந்த மாதிரி இருக்கட்டும், இல்லை சோப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ் செக்மெண்ட்லேருந்து ஒரு காம்படிஷன் இருக்கலாம். அண்ட் மக்கள்கிட்ட பணம் இருக்கும்போது ஒரு பிராண்டட் ஐட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு பிராண்டட், ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம், கம்பேர்ட் டு லோக்கல் அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுவுமே அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்துஸ்தான் யூனிலிவரோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதுலேருந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ யூஎஸ் ரிசெஷன் வருது, இல்லைனா என் கேரி ஃபார்வர்ட் அது ரிவர்ஸ் ஆகுது, இது மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மறுபடியும் வருது, இல்லை நெக்ஸ்ட் 3-6 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டு இன்னும் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 6,30,000 கோடி இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி நம்ம தைரியமாகவே சொல்லலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவரையும் நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஃபான கம்பெனிஸ், நான் சொன்ன நெஸ்லேவாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கட்டும், மிகப்பெரிய க்ரோத்தை சந்திக்காவிட்டாலும் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக இது ஒரு சேஃபான பெட்டாக இருக்கும், கன்சிடரிங் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இன்றைக்கி பார்க்குற ஃபைனல் கம்பெனி பார்த்தீங்கன்னா டைட்டன். ஸோ டைட்டனும் வந்து நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருக்கோம். பட் என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா, இந்த கோல்டு ப்ரைஸோட கஸ்டம் டியூட்டி கட்னால இவங்கள மார்க்கெட் கோல்டோட ப்ரைஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. கஸ்டம் டியூட்டி கட் ஆனப்போ பட்ஜெட் அன்றைக்கி இவங்க வந்து ஒரு உடனடி ஒரு குயிக் ரேலி 3-5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா மக்கள் இன்னும் நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இவங்க வந்து ஒரு ஹை க்ரோத் கம்பெனி, ஹை க்ரோத் ஸ்டாக்குன்னு தைரியமாக சொல்லலாம். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 3 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. ஸ்டாக் ப்ரைஸும் 3,400 ரூபாய் இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 இயரில் ஒரு ஓலட்டைலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக தான் இந்த கம்பெனி இருந்திருக்கு. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் கடகடன்னு இன்க்ரீஸ் ஆச்சு. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மக்கள் வந்து கம்மியாக தான் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன். ஏன்னா 90% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா தனிஷ்க் ஜுவல்லரி மூலமாக தான் இவங்க எடுக்கிறாங்க. அது இல்லாமல் ஐவேர் இருக்குது, டைட்டன் ஐ ப்ளஸ் as well as ஃபாஸ்ட் ட்ராக், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது. புதுசாக தனேரா சில்க் சாரீஸ் அந்த மார்க்கெட்டும் இவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் இருந்து ஸ்கூல் முடித்து காலேஜ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற ஜென்ரேஷன் அண்ட் டில் மேரேஜ், இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் டிஜிட்டல் வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ்லேருந்து எல்லாமே வந்து புதுசாக இவங்க லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட மார்க்கெட் ஷேரும் இன்க்ரீஸ். ஃப்ராக்ரன்ஸ் செக்மெண்ட் இன்க்ளூடிங் த ட்ரெஸ்ஸஸ், இந்த தனேரா சில்க் சாரீஸ் மாதிரியான பிராண்டு, இதுவும் வந்து எமர்ஜிங். இது இவங்க கேரட் லைன் இவங்க இன்டகிரேட் பண்ணது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சு. பிகாஸ் தனிஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, கேரட் லைன் வந்து டைமண்ட், as well as மியா, நிறைய பிராண்டை வந்து இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் குளோபலி ஒரு யூஏயில் ஒரு 6 ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர், as well as யூஎஸில், சிங்கப்பூர்லலாம் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலுமே 265லேருந்து 300 ஸ்டோராக இன்க்ரீஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் பண்ண போகிறோம் அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டன் ஆஸ் அ க்ரோத் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஒரு 5 இயர்ஸ் மீடியன் பிஇ பார்த்தீங்கன்னா ஒரு 80s இருக்குது. பட் இப்போவும் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஹை க்ரோத் ஸ்டாக்னும் போது வேல்யூவேஷன் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது டைட்டன் ஆஸ் அ கம்பெனி வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பிகாஸ் கோல்டு இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் கம்பெனியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. லாஸ்ட் 20 இயர்ஸில் இதோட ஸ்டாக் வந்து நிறைய மல்டிபிள்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத்தும் ஆகிருக்கு, மக்களுக்கு வெல்த் கிரியேஷனும் நடந்திருக்கு. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் டைட்டன் ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் அடிஷன்னு சொல்லலாம். கன்சிடரிங் கன்சம்ஷன் செக்டாரில் கன்சம்ஷன் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னும் போது கண்டிப்பாக டைட்டனும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 கம்பெனி அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.